ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோட பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 முடியுது அண்ட் இந்த முடிகிற எபிசோட் கூட வேற லெவலில் சூப்பராக தான் முடிச்சிருப்பாங்க. சில விஷயங்கள் மட்டும் நமக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும், அதை நீங்கள் சீசன் 2 பார்த்தா தான் உங்களுக்கு புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோட். என்னது, என்ன கொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த டென்ஷன் வந்துட்டு சாகரி யூசிரியாவை அட்டாக் பண்ண போகும். ஷியான் வந்து டக்குன்னு அவங்களை காப்பாத்துறான். அந்த ஃபிளவர்ஸோட ரூட்ஸை கட் பண்ணுங்க, சென்டாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஷியான் சொல்லவும் நுருகாய் போயிட்டு ஹெல்ப் பண்றா. இந்த சவுண்ட் வேவ்ஸ் நான் கேட்ட உடனே புரிஞ்சிடுச்சு, டென்சாவை கொண்ட சேம் அதே கிரீச்சர் தான் இது. இங்க வர்றதுக்கு முன்னாடி நிறைய கிரீச்சர்ஸ் நான் கொண்டிருக்கேன். இம்மார்டல் பீயிங் கொல்றதுக்கான வழியவும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை டெஸ்ட் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு ஷியானுமே டாவை யூஸ் பண்ணி தான் வந்து ஃபைட் பண்றான். அவன் கட் பண்ற அந்த வைன்ஸ் எல்லாம் ரீஜென்ரேட் ஆக மாட்டேங்கி. ஹோகோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு சாகரி கேட்கறா. டென்ஷனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஹோகோ சொல்றான். என்கிட்ட இருக்கிற இந்த மருந்து இவனை காப்பாத்து அப்படின்னு யூசிரியா அதை கொடுக்கலான்னு போறா. ஷியானுக்கு எதுவும் ஆயிருமோன்னு சாகரி பயப்படுவோம். மாஸ்டருக்கு எதுவும் ஆகாது, அவர் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு காய் சொல்றா. இங்க ஷியானுமே அந்த டென்ஷன் கூட வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கிறப்ப அவர் வேற லெவல்ல இருக்காரு அப்படின்னு யூசரியா பாக்குறா. அண்ட் அவன் கட் பண்ற விஷயங்களும் ரீஜென்ரேட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கறத யூசரியா நோட்டீஸ் பண்றா. உன்னோட அவன் எனக்கு ஆப்போசிட் ஆனதுதான் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த டென்ஷன் சிரிக்குது. ஷியானோட கண்ணத்துல லைட்டா ஒரு ஸ்கிராச் விழுந்திருக்கு. இதுல ஒரு ஸ்கிராச் பட்டாலே போதும், பாடியில பூக்கள் பூக்க ஆரம்பிச்சு தானா மாறிப்பா அப்படின்னு சொல்லவும் அந்த பூவோட ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஷியான் தான் உடம்புல தானே கட் பண்ணிக்கிறான். அவனுக்கு சாகணும்னு ஆசையான அந்த டென்ஷன் கேக்குது. நான் சாகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒன்ன கொண்டிருப்பேன், இவன் அந்த ப்ராசஸ்ல நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஷியான் சொல்றான். என்னது, என்ன கொல்ல போறியா அப்படின்னு அந்த டென்ஷன் சிரிக்குது. ஆனா ஷியானோட உடம்புல நிறைய பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு. விட்டு அவர் இறந்துருவாரு, அவர் ஆல்ரெடி சாக தயாராயிட்டாரு, நான் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சாகரி போறா. ஐயோ எனக்கு டயர்டா இருக்குப்பா, நான் வரல அப்படின்னு யூசரியா உட்காரவும் நுருகாய் போய் கட்டிப்பிடிச்சு இப்போ ஓகேவான்னு கேக்குறா. இல்ல அப்படின்னு வா சொல்றா. என்ன இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி இப்போ சாகரியை போயிட்டு நுருகாய் கட்டி பிடிச்சு ஒர்க் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறா. சாகரியோட ஸ்டாமினா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி அவளுக்கு தெரியுது. ஆனா இது நீ எப்படி பண்ணன்னு சாகரி கேக்குறா. என் தாத்தாவை நான் எப்போ கட்டி பிடிச்சிட்டு இருப்பேன், எல்லா கிரியேச்சர்ஸும் ஒரு வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், என்னோட வேவ்ஸ் மத்தவங்க ஸ்டாமினாவை அதிகமாக்குது அப்படின்னு மாஸ்டர் சொன்னாரு நுருகாய் சொல்றா. சோ நுருகாய் கட்டி பிடிச்சா மத்தவங்களோட டாவோட அளவு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். போயிட்டு வாங்க கைஸ், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு யூசரியா சொல்றா. நுருகாயும் சாகரியும் ஃபைட் பண்றதுக்கு போறாங்க. நீங்க ஏன் வந்தீங்கன்னு ஷியான் கேக்குறான். உங்க பாடியில எல்லாம் அது என்னது நம்ம கேக்குறான். அந்த கிரியேச்சரோட டாடன் தான் அதோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லவும், ஆனா இந்த மான்ஸ்டருக்கு தான் 2 வயிறு இருக்கே அப்படின்னு சொல்லி ஷியான் கேக்குறான். அதுக்கு தான் எங்க கிட்ட இது இருக்கு. யூசரியாவோட அந்த ஸ்லைம் வந்து அதோட ஸ்கிராச்சஸ்ல இருந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ண எங்களுக்கு எதுவும் ஆகாது. ஒரே நேரத்துல 2 வயிறையும் வெட்டக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு. சோ நாங்க அதை டிஸ்ட்ராக்ட் பண்றோம், நீங்க போய் அதை வைத்த வெட்டுங்க அப்படின்னு சாகரி ஷியான் கிட்ட சொல்றா. இப்போ நுருகாய் வேற லெவல்ல மூவ் ஆகி ஃபைட் பண்றா. சாகரியும் வேற லெவல்ல ஃபைட் பண்றா. சாகரி கரெக்டா அதோட டாவை கட் பண்றா அப்படிங்கறத வந்து ஷியான் நோட்டீஸ் பண்றான். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டா. சரி, உன் பிளான் படியே பண்ணலாம் அப்படின்னு ஷியான் அதோட பின்னாடி போய் டக்குனா அட்டாக் பண்ண போறான். அடேங்கப்பா, அந்த மான்ஸ்டர் விட இவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க போலயே. அதோட ரீஜெனரேஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு யூசரியா பாக்குறா. ஆனா டாவா அதிகமா யூஸ் பண்றதுல சாகரி மூக்குல இருந்து ரத்தமா வருது. ஷியானுக்கும் நிறைய பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு. நுருகாய், சாகரி என்ன மன்னிச்சிருங்க, உங்களை எப்படி ஆபத்துல மாட்டி விட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா என் மனசாட்சியால என்ன ஏத்துக்கிட முடியல. என் மனசுல இருக்க எல்லா விஷயங்களுமே கோவமோ பழி வாங்குறது மட்டும்தான். என் ஸ்டூடெண்ட் டாசன், அவன் அது கொல்லும் போது என்னால தப்பிச்சு ஓட மட்டும்தான் முடிஞ்சது. பட் இப்போ நான் எதிர்த்து நிக்கிறதுக்கான நேரம், இது பழி வாங்குறதுக்கான நேரம். ஒரு யாமடா ஆசைமானா இருந்துட்டு என்னால என் எதிரிய கொல்லாம இருக்க முடியாது அப்படின்னு ஷியான் ஃபைட் பண்றான். இந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண போகும்போது சாகரி அதோட கையை பிடிச்சு வச்சுக்கிட்டா. இந்த டாவன் சொல்றது ஒருத்தரோட லைஃப் எனர்ஜின்னு எனக்கு தெரியும். அது மொத்தத்தையும் நான் என்னோட வெப்பனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது நான் கரெக்டா பண்ணலன்னா என் உயிரை கூட போக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு இம்மார்டலா இருந்தாலும் அவங்களை இது கண்டிப்பா கொள்ளும் அப்படின்னு அதுங்களோட வயிற்ற வெட்டலான்னு போகும்போது ஸ்ட்ராங்கான வேவ்ஸ் இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகல. இதுதான் உண்மையிலேயே வீக்னஸா நம்ம யோசிக்கிறோம். டைம்ல சாகரி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நம்ம வெட்ட போகும்போது அதோட ஓவியல் தான் அதோட வீக்னஸ், பிளான்ட்டுக்கு ஓவியல் தான் அதோட டாடன், மொத்த நியூட்ரிஷனோ படல்ஸோட சென்டர்ல தான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும் அப்படின்னு சென்டா சொல்றான். அந்த மான்ஸ்டர் வயிற்ற வெட்டாம அந்த படலோட சென்டர் அவன் வெட்டவும் ரொம்ப அழகா இருக்கு. சாக துறிஞ்ச ஒருத்தனோட டாவ் பெர்ஃபெக்டான ஈன் அண்ட் யாங். இதை ரீனோ பார்த்திருந்தா நல்லா இருக்கும். 1000 வருஷங்களா இதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். இதை எனக்கு காமிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மான்ஸ்டர் இறந்து போயிருக்கு. ஸோ ஒரு வழியா ஒரு டென்ஷனை வந்துட்டு இவங்க மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ தனியாளா இருந்து ஃபைட் பண்ணதை 4 பேர் சேர்ந்து தான் இங்க தோக்கடிச்சிருக்காங்க. சென்டாவோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிட்டு போகுது. உங்ககிட்ட இன்னொரு டோஸ் இருந்தா அதையும் கூட அப்படின்னு சாகரி சொல்றா. ஷியானுக்கும் பிளட் லாஸ் ஆனதுல அவனாலையும் நடக்க முடியல, கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. என்கிட்ட பேலன்ஸ் ஒரு டோஸ் தான் இருக்கு, ஷியானுக்கு தான் அது தேவைப்படும் நினைக்கிறேன் அப்படின்னு யூசரியா சொல்லுவோம். அதை பாதி பாதியா பிடிச்ச 2 பேருக்கு கொடுக்க வேண்டியதானு சாகரி கேட்கவும், ஏதாச்சும் எமர்ஜென்சினா எனக்கு தேவைப்படல, நான் அந்த லெவலுக்கு ஒன்றும் நல்லவா கிடையாது, அப்படியே அவனுக்கு கொடுத்த உயிரை காப்பாத்தினாலும் நம்ம தான் அவனை பாத்துக்கிற மாதிரி இருக்கும். பிராக்டிகலா திங்க் பண்ணு. இதுக்கு மேலேயே சென்டா அந்த பையனை அனுபவிச்சு வாழணும்னு ஆசைப்படுறியா? சென்டா, உனக்கே உன் கண்டிஷனை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். சோ இதுக்கு மேலே நீ கஷ்டப்பட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. உன் லைஃப் ஃபுல்லா நீ பொய்யா தான் வாழ்ந்துட்டு இருக்க. உன்னோட அந்த கடைசி மொமெண்ட்ஸ்லயாச்சும் உனக்கு நீ உண்மையா இரு. பிடிச்ச பர்சன், உன் வீடு, இதை பத்தி திங்க் பண்ணு அப்படின்னு யூசரியா சொல்றா. யூசரியாவோட கைகள்ல இருக்கிற மாதிரி அவன் திங்க் பண்றான். அண்ட் சென்டா இப்போ அந்த இடத்துல அப்படியே இறந்தும் போறான். எல்லாமே
ரொம்ப வேகமா நடந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஷியான் யோசிக்கிறான். அதெல்லாம் இந்த இடத்துல இருந்து கிளம்ப போ சாகரி அப்படின்னு சொல்லி ஷியான் சொல்றான். யுசுரியா, நீ முன்னாடி பேசின அந்த விஷயங்கள் அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இதுக்கு மறுபடியும் நமக்குள்ள கிரிமினல்ஸ் ஆசைமான்லாம் இருக்க வேண்டாம். நம்ம எல்லாருமே உயிரோட திரும்ப போறோம். இதுக்கு மேல நான் யாரையும் சாக விட மாட்டேன் அப்படின்னு சாகரி நினைக்கிறா. நீ என்ன போனியா எந்த சோனே எப்படி நடந்துக்கிடுற அப்படின்னு டாமியா கேட்கவும் நம்ம எங்க இருக்கோம் நம்ம ஹீரோ கேட்கறான். சேஃபான ஒரு கேவுக்குள்ள தானே அவங்க சொல்றாங்க. உன்னை நான் தான் இங்க தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி டாமியா சொல்றான். எங்க சாகரியோட டீம் வந்துட்டு ஒரு வித்தியாசமான இடத்த பாக்குறாங்க. அண்ட் அந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் டென்ஷன் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. நைட் இந்த இடத்துலயே தங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. அட எங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, நான் இதை எனக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி யூசரியா எடுக்கவும் எனக்கு கொண்டாங்க நுறுகாய் கேட்கிறா. பையனுக்கு எதுக்குடா இந்த ட்ரெஸ் என்னப்பா சொல்லவும் நான் ஒன்னும் பையன் இல்ல நுறுகாய் சொல்றா. எல்லாரும் வேலையை பார்த்துக்கிட்டு நான் சொல்றதை அப்படியே கேளுங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம உயிரோட போகணும்னா நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். டாவ் நமக்கு சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸை கொடுக்கும். சாகரி இந்த ஐலாண்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல அவளோட டாவோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. அது நம்ம லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால அதை நம்ம அதிகமா யூஸ் பண்ணா இறந்து போயிருவோம். அண்ட் நம்ம அதை அதிகமா யூஸ் பண்ணும்போது மேபி அது நமக்கு சில சைடு எஃபெக்ட்ஸையும் கொடுக்கலாம், சில பிசிக்கல் டேமேஜ் கொடுக்கலாம், ஆர் நம்ம மெமரிஸை கூட அதை அஃபெக்ட் பண்ணலாம். சோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு ஷியான் சொல்றான். அண்ட் லிக்ஸர் ஆஃப் லைஃப் இங்க இல்ல அப்படின்னு யுசரியா சொல்லவும் ஆனா அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு காபிமாரு நம்புறான். ஏன்னா அவனோட வில்லேஜ் சீஃப் ஒரு இம்மார்ட்டலாம், அவனே அதை நேர்ல பாத்திருக்கான்னு சாகரி சொல்லவும் அதுலதான் எனக்கு ஒரு டவுட்டே இருக்கு. ஒருவேளை அது ஒரு கென்ஜுட்ஸு மாதிரி இல்யூஷனா இருந்தா ஷினோபி இதை யூஸ் பண்ணதான் செய்வாங்க. இப்படி பண்றது மூலியமா வில்லேஜ் சீஃபை யாருமே எதிர்க்க மாட்டாங்க. சோ ஒரு ஃபால்ஸான மெமரி அவங்க பிரெயின்ல அவங்க தெரிஞ்சிருக்கலாம்ல. அப்புறமா சாகரின் காபிமாரு அவனுக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்காக தானே இங்க வந்தான்னு சொன்னேன் அப்படின்னு யுசரியா கேட்கமா அவன் ஒய்ஃப்காக நான் சொல்றேன். அதுதான் எனக்கு புரியல, இவ்வளவு சின்ன வயசுலயே அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? பயத்தை வச்சே மட்டும் ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பொண்ணுங்களோ பசங்களோ எல்லாரையுமே வில்லேஜ்ல யூஸ் பண்ணிக்கிட்டு தான் பாப்பாங்க. எல்லா வில்லேஜ்லயும் இப்படின்னு சொல்ல முடியாது, பட் என் வில்லேஜ்லயும் கிட்டத்தட்ட அப்படிதான் நடக்கும். ஒருவேளை அவன் வைஃபே ஒரு பொய்யா இருந்தா அப்படி ஒருத்தி உண்மையிலே இருக்காளா? நீ பாத்திருக்கியா? அவ பேர் என்னது? காபிமாருவை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது அந்த சீஃபோட ஒரு இல்யூஷனா கூட இருக்கலாம்ல அப்படின்னு யுசரியா கேக்குறா. அண்ட் இங்க எந்திரிச்ச நம்ம ஹீரோக்கு அவன் வைஃபை பத்தி எந்த ஒரு ஞாபகமும் இல்ல. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு என்னோட எதிரியா? ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியல. ஞாபகம் இருக்கிற ஒரே விஷயம் நான் தான் காபிமாரு த ஹாலோ, ஈவகாக்ரேவோட ஒரு கிரேட்டஸ்ட் நிஞ்சா. என் மெமரிஸ் போனது உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ ஓகே தான் மே கேட்கிறா. ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோட டாவ் வந்து அன்யூஷுவலா இருக்கிறத பார்த்துட்டு மே ஷாக் ஆகுறா. என்ன சாகரி உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லி ஷியான் வந்து கேட்கறான். என்ன டிஃப்ரெண்டான ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு பா கேட்கவும் என் ட்ரெஸ் எல்லாம் ரத்தமா இருந்தது இல்ல, அதான். அப்புறம் நான் பார்க்க அழகா இருக்க மாட்டேன்ல. என்னப்பா நான் எப்பவும் இந்த மாதிரி காமெடி பண்ணா நீ சிரிப்ப அப்படின்னு நம்ம கேட்கறான். ஆனா நான் இப்ப சிரிக்கிற மூட்ல இல்ல. இந்த ஐலாண்டுக்கு வந்ததுல இருந்து ஈசன், கெஞ்சி, சென்டா, கிசோ, டென்சான் நம்ம கூட இருந்த எல்லாரையும் நம்ம இழந்துட்டோம். அப்புறமா காபிமாரு அவன் எப்படி இருக்கானா அப்படின்னு நம்ம யோசிக்கவும் அப்படின்னா நீ அவனை லவ் அப்படின்னு ஷியான் கேட்கவும் அப்படிலாம் ஒன்னும் இல்ல, நீங்களா ஒன்னு திங்க் பண்ணிக்கிடாதீங்க அப்படின்னு சாகரி சொல்லவும் சரி அப்படின்னா உனக்கு காபிமாரு யாரு அப்படின்னு அவன் கேட்கறான். அது எனக்கே தெரியல. உலகரங்க வில்லேஜ்ல பிறந்திருந்தாலும் அட்லீஸ்ட் லவ்ங்கிற ஒரு பார்ட் அவன் லைஃப்ல இருந்துச்சு. யுசரியா சொன்ன மாதிரி அது ஒரு இல்யூஷனா இருந்தா எனக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. மத்தவங்க ஆர்டருக்காக அவன் நிறைய பேரை கொண்டிருக்கானே தவிர்த்து அவன் மோசமான பர்சன் கிடையாது. ஆசைப்பட்டபடி அவன் லைஃபை திரும்பவும் அடையணும்னு நான் ஆசைப்படுறான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சாகரி சொல்றா. மெமரிஸ் எதுவும் இல்லாம இந்த இடத்துல என்ன நடக்குது, ஏதோ ஒரு பொண்ணு அவனுக்கு ஞாபகம் வரா. ஆனா நம்ம ஹீரோவால அதை ஞாபகப்படுத்த முடியல. ஃபர்ஸ்ட் போன குரூப் என்ன ஆனாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு இந்த ஷோகனன் ஒரு ஸ்பெஷல் ஆபீசரா யாமடா ஆசைமான் ஷோகனாங்க அனுப்பி வைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ டாவை வேற லெவல்ல யூஸ் பண்ணா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தா நம்ம ஹீரோக்கு அவனோட மெமரிஸ் எல்லாமே போயிட்டு அவன் இந்த ஐலாண்டுக்கு வந்தது, டாவை பத்தினது, ஈவன் அவனோட ஒய்ஃபை கூட அவனுக்கு ஞாபகம் இல்ல. இதோட அடுத்த பார்ட் வந்து 2023 அக்டோபர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.